தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அண்ணனுக்கு சிறப்பு புலனாய்வு குழு மேல சுத்தமா நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் சுப்ரீம் கோர்ட்டை வந்து அணுகியிருக்காரு. சுப்ரீம் கோர்ட்ல வந்து மேல்முறையீடு செஞ்சிருக்காரு. என்னன்னா, இந்த கேஸை வந்து சிபிஐக்கு மாத்துங்க, சிபிஐக்கு மாத்தினா எங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். அந்த ஒரு வேளை வந்துட்டு பிஜேபி ஹெல்ப் பண்ணுவாங்களோ என்னதோ, அதனால கூட அவர் கேட்கிறாரோ இல்லையோ எனக்கு அது சரியா தெரியல. மேபி இருக்கலாம் தான் நான் சொல்ல வரேன். அப்படி மாத்துங்கன்னு வந்து கேட்கிறாரு. இதுல கூட பாருங்களேன், கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாம சிறப்பு புலனாய்வு குழுவை கூட வந்துட்டு கேன்சல் செஞ்சுட்டு சிபிஐக்கு மாத்துங்க அப்படின்ற மாதிரி மேல்முறையீடு பண்றாங்க. அப்ப கூட வந்துட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன நடந்தது, அவங்களுக்கு ஏதாவது கடைசி வரைக்கும் துணையா போய் நம்ம நிப்போம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் கடைசி வரைக்கும் விஜய் அண்ணனுக்கு வரவே இல்லை. இப்ப வந்துட்டு 33 பேருக்கு வந்துட்டு வீடியோ கால்ல வந்துட்டு இது வரைக்கும் அண்ணன் பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க கட்சியோட ஒன் ஆஃப் த பார்ட்டி மெம்பர்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. அருண்ராஜ் நினைக்கிறேன். நம்ம எங்கேயாவது டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கப்போ ஒரு பைக் ஆக்சிடென்ட்டோ ஒரு கார் ஆக்சிடென்ட்டோ பாக்குறப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளால முடிஞ்ச உதவி நம்ம பண்ணுவோம். 108 கால் பண்றது, இல்ல பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல போய் அவங்க போய் இமீடியட்டா வந்து அவங்களை அட்மிட் பண்ணி விடுறது, இதெல்லாம் நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணுவோம். ஆனா கண்ணுக்கு முன்னாடி 41 உயிர் போயிருக்கு. இப்ப வரைக்கும் விஜயன் அவர்கள் நேர்ல கூட போக முடியல. ஓகே ஃபைன், புரோட்டோகால்ஸ் இருக்கு, போக முடியல. ஓகே, உங்க கட்சியோட 2ஆம் கட்ட தலைவர்களும் போக மாட்டேங்கிறாங்க. வீடியோ கால் மூலமா 33 பேர்கிட்ட பேசுறது பெரிய சாதனை மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒரு 20 லட்ச ரூபாய் நிவாரணத்தை அறிவிச்சீங்க. இப்ப வரைக்கும் அந்த இறந்தவங்க குடும்பத்துக்கு போய் நீங்க வந்து கொடுத்தீங்களா? இதுல உங்க கட்சியோட ஆதவர்ஜன் வந்துட்டு விளையாட்டு துறையில வந்துட்டு ஏதோ சாதிக்கிறேன்னு சொல்லிட்டு உத்தரகாண்டுக்கு போறாரு, டெல்லிக்கு போறாரு. இங்க வன்முறையை தூண்டிட்டு இவர் அங்க பாட்டுக்கு போய் டெல்லியிலயும் உத்தரகாண்ட்லயும் போய் உட்காந்துட்டு விளையாடிட்டு இருக்காரு. பக்கத்துல இருக்கிற கரூருக்கு போறதுக்கு முடியல. இவரை நம்பி விஜயன் அவர் கட்சி நடத்திட்டு இருக்காரு. உலக காவல்துறை மேல நம்பிக்கை இல்ல, சிறப்பு புலனாய்வு குழு மேல நம்பிக்கை இல்ல, நான் சிபிஐக்கு கேஸ மாத்துங்க அப்படின்னு விஜய் நான் கேக்குறாங்க. அந்த காவல்துறை நினைச்சதுனால தான் நீங்க கரூர்ல இருந்து நீங்க சென்னைக்கு சேஃபா போயிருக்கீங்க. அந்த காவல்துறை நினைச்சதுனால தான் நீங்க ஃபர்ஸ்ட் மாநாடு நடத்திருக்கீங்க. அதே காவல்துறை நினைச்சதுனால தான் உங்க 2வது மாநில மாநாடும் வந்து நடத்திருக்கீங்க. அதே காவல்துறை நினைச்சதுனால தான் நீங்க இதுக்கு முன்னாடி 5 டிஸ்ட்ரிக்ட் போனீங்க இல்லைங்களா? அதெல்லாம் காவல்துறையில சப்போர்ட் இல்லாம உங்களால எந்த இடத்துக்குமே போயிருக்க முடியாது. இதுக்கெல்லாம் மட்டும் உங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேணும்.